வணக்கம். நான் சாந்தா ஜெயராஜ். ஷாந்தாஸ் டேபிள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்முடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தருகின்ற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு சாந்தாஸ் டேபிள் போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி கொஞ்சம் வித்தியாசமானது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி சாந்தாஸ் டேபிள்ல வரும்னு நீங்க எதிர்பார்த்திருக்கவும் மாட்டீங்க, நானே எதிர்பார்க்கல. இது தற்செயலாக நடந்த ஒரு விஷயம். அண்மையில நான் சென்னை சென்றிருந்த போது இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நான் போக வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அதாவது என்னுடைய ஒரு நண்பர், அவர் இந்த இலங்கையில செய்யக்கூடிய சீனி சம்பல், அப்புறம் சம்பல், இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஆசைன்னு எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னம் சொல்லியிருந்தார். அவர் சென்னையில தான் இருக்கார். அப்போ நான் சென்னை போனப்போ நான் என்ன நினைச்சேன்னா, நான் இங்க வந்திருக்கேன், இவருக்கு இதை நான் பண்ணி கொடுத்தா என்னன்றதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. அதுக்கு வெங்காயம் அங்க நிறைய கிடைக்கும். அது சின்ன சாம்பார் வெங்காயமாக இருந்தாலும் சரி, மற்ற பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெங்காயம் சென்னையில கிடைக்கும். இங்க ஆஸ்திரேலியால எல்லாம் சாம்பார் வெங்காயம் எல்லாம் எங்களுக்கு கிடைக்காது. ஆனா இந்த சீனி சம்பல் செய்யறதுக்கு நான் தேர்ந்தெடுத்த வெங்காயம் இந்த பெரிய வெங்காயம். ஆனா அதுலயும் சின்ன சைஸ். அது நல்லா இருக்கும், கிறிஸ்பியா இருக்கும். அதை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்ப இந்த சீனி சம்பலுக்கு முக்கியமாக தேவையான ஒரு பொருள் என்னன்னா மாசி கருவாடு. மாசி கருவாடு நான் இங்க இருந்து போறப்பவே எடுத்துட்டு போகலாம் தான் நினைச்சேன். ஆனா எனக்கு அவசரத்துல செய்ய முடியாம போச்சு. இப்ப அங்க சென்னையில போயிட்டு நாங்க மாசி கருவாடு தேடணும். அது எங்க தேடுறதுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய ஆட்டோ டிரைவர், நாங்க எப்ப போனாலும் எங்களுக்கு அவர் தான் உதவி செய்வார், எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போவார், பயமில்லாம அவர் கூட எங்கேயும் போய் வரலாம், ராஜேஷ். அப்ப ராஜேஷ் நான் கேட்டேன், எங்க போகலாம் ராஜேஷ், எங்க இந்த மாசி கருவாடு கிடைக்கும்னு கேட்டப்போ அவர் சொன்னார், பாரிஸ் கார்னர் பக்கம் ஒரு இடம் இருக்கு மேடம், அங்க வேணா போய் பார்க்கலாமான்னு கேட்டார். சரி போவோம்னு நாங்க 2 பேருமே போனோம். அங்க போய் பார்த்தால் அது மாசி கருவாடு மட்டும் இருக்கிற ஒரு இடம் இல்லை. பல வகையான கருவாட்டு வகைகள் எல்லாம் அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கடை இருக்கும். அப்படியே ஒரே ரோவா இருக்கும் அந்த 30 கடைகள். அங்க போய் அது எனக்கு ஒரு புது அனுபவமாகவும் இருந்தது. ஒவ்வொரு கடையா நான் பார்த்துட்டு போனேன். பார்த்துட்டு போய் கடைசியாக ஒரு இடத்துல நாங்க நின்று பார்த்தப்போ ஒரு பெரியவர் இருந்தார் அந்த கடையில. அவர் மாசி கருவாடு அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, தூள் பண்ணின மாசி கருவாடு இருக்குன்னு சொன்னார். இல்லைன்னா அந்த பெரிய மாசியை வாங்கி நாங்க என்ன பண்ண முடியும், எங்க போய் தூள் பண்றது, இதெல்லாம் பெரிய பிரச்சனை. அவர் கடையில மட்டும்தான் அந்த தூள் பண்ண மாசி கருவாடு இருந்தது. அந்த நான் தேடி போன அந்த மாசி கருவாடு கிடைச்சது மட்டுமல்ல, இந்த மாசி கருவாடு பத்தின பல விவரங்கள், அது மட்டுமல்ல மற்றைய கருவாடு வகைகள் பற்றி பல விவரங்கள், நாங்க அறிந்திராத பல விஷயங்களை மிக சுவாரஸ்யமாக எங்களுக்கு அவர் தெளிவாக எடுத்து சொன்னார். வாங்க அவரை சந்திக்கலாம். சரி, இது வால்கட் ரோட், மூலக்கடைன்னு பேர். சென்ட்ரலேருந்து 1.5 கிலோமீட்டர் பேக் சைடு. அப்படியா? ஆமாம், ரயில்வே ஸ்டேஷன் பேக். இதில் இவங்க இந்த ட்ரைஃபிஷ் கருவாடு விற்பனை செய்கிறாங்க பாருங்க. இந்த வீதி இந்த வீதி நெடுகவே அவங்க தான் இருக்காங்க. பெரிய மீன் என்ன மீன்? கொடுவா. ஆமாம், அந்த பெரிய செதில் எல்லாம் இருக்குல்ல, கொடுவா. அது மற்றது மஞ்சப்பாறை. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பிபின். பிபின் பிபின் பிபின். ஓகே. இது நீங்கள் எவ்வளோ காலமாக நடத்துவீங்க? அதாயிடுச்சு, ஒரு எங்கள் அப்பா தான் இருக்கிறாங்க. நான் ஒரு 5 வருஷம் 6 வருஷம். அப்பா எவ்வளோ காலமாக நடத்தும்? அப்பா ஆயிடுச்சு 10-15 வருஷம் 16 வருஷம் ஆயிடுச்சு. இது எங்கேருந்து நேரடியாக நீங்கள்
கடற்கரையில் இது பிடிச்ச உடனே அங்கேயே பதப்படுத்தி கொண்டு இல்லை வருவீங்க? இல்லை இல்லை அதெல்லாம் வெளியூர் சரக்கு எல்லாமே வெளியூர் சரக்கு. வெளியூருக்கு போய் அங்கேருந்து இல்லை 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 வெளியூருக்கு நம்ம போக மாட்டாங்க. ஹோல்சேல் கடைலாம் இருக்குது. ஹோல்சேல் அவங்க இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க அவ்வளோதான். ஸோ இது வந்து நீங்கள் ரீட்டைலாக வைக்கிறீங்க? ஆமாம் நாங்கள் ரீட்டைல். ஸோ இது என்ன பேர் சொல்லுங்கள்? வாழைக்கருவாடு. வாழைக்கருவாடு. வாழை மீன்ன்றது. வாழை மீன். அது காஞ்சாயிரம். காஞ்சாயிரம். விரால். ப்ரான்ஸ். ப்ரான்ஸ் வந்து காய வச்சு. இது வந்து நெத்திலி கருவாடு தெரியுது. இது என்ன? காரப்பொடி. 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 ஓகே. இது என்ன? கிளிச்ச. அதுக்கு பேர் எனக்கு இங்கிலீஷ் பேர் தெரியாது. ஸோ இது எல்லாமே நெத்திலி கருவாடு இல்லை? அதெல்லாம் நெத்திலி. அது வந்து சின்ன அந்த கூனி சென்னை ரூபாய் கொடுத்தான். ஸோ இது காணாங்கத்தை. இது கிழங்கா. இது என்ன? இது ஸ்லைஸ் பண்ண வஞ்சிரம். ஓகே. வஞ்சிரம் என்ன விலை? 4 கிலோ 150. இது வந்து இது போடுவா. இது வந்து அந்த பொம்பை டாக்டர் பொம்பிலி இல்லை. இது ரெண்டு காட்டி கொடுத்தோம். தூள் பண்ணி விற்கிறீங்களா? முழுசா? முழுசா கட்டையா? ஸோ ஒரு கிலோவுக்கு எத்தனை பீஸ் பிடிக்கும்? அதே இடம் போட்டு பாருங்க. நீங்கள் எவ்வளோ காலமாக கடை வச்சுருக்கீங்க? 50 வருஷமா இருக்கு. 50 வருஷமா? ஓ, 50 வருஷமா இதே பிஸ்னஸ். நல்லா இருக்கா பிஸ்னஸ்? அதே மாதிரி இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. எங்கள் அப்பா வச்சு நடத்திட்டு இருந்த கடை. சரி. ஓகே. அப்பா வச்சு நடத்தினாரா? நான் 3வது தலைமுறையில் ஓட்டிட்ட கடை. என்னுடைய மருமகன் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். சரி. அப்போ நீங்கள் வந்து 3வது தலைமுறையா? தலைமுறையில் ஓடிக்கிட்டு. ஓ, பரவாயில்லையே. ஓகே. நீங்கள் பேட்டி எடுக்க வந்துருக்கீங்களா? ஆமாம். நான் 3வது தலைமுறை. நாங்கள்லாம் இங்கே கடை வச்சுருக்கும் போது எங்கள் அப்பா வச்ச கடை இருக்குது. நான் வந்து 2வது தலைமுறை. சரி. மருமகன் வந்து 3வது தலைமுறை. 3வது தலைமுறையில் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த கடை. பரவாயில்ல. நல்லா ஓடுது இல்லை? பரவாயில்ல. இறைவனுடைய படைப்பினங்களில் கடல் உயிரினங்களை கொண்டு மனுஷனுக்கு தீங்கு கிடையாது. அதுலேயே இது மாதிரி உப்பு சேர்க்கும் போது அது ஒவ்வொரு கருவாட்டுக்கும் ஒரு மருத்துவ குணம் பெறுது. ஓ, அப்படியா? சரி. ஒவ்வொரு கருவாட்டுக்கும் ஒரு மருத்துவ குணம். அது சொல்லுங்க பார்க்கலாம். 1-2 சொல்லுங்க. அதாவது இந்த மாசின்னு சொல்றாங்க. இது ஆமாம். மாசி தூள். சொல்லுங்க. மாசியை பற்றி சொல்லுங்க. இது மாசிங்கிறது. இந்த மாசியினுடைய தன்மை என்னங்கிறது வந்து இதுக்கு வந்து ஒரு மருத்துவ குணம் இருக்குது. சரி. அது என்ன மருத்துவ குணம்னு சொன்னா இங்க பாருங்க. மாசி கருவாடு வாங்க தான் நான் இன்னைக்கு வந்தேன். அப்படிங்களா? ஆமாம். மாசி கருவாடுல வந்து என்ன மருத்துவ குணம் என்னங்கிறதுங்களா? அதாவது ஆண்களுக்கு விந்து சக்தியை அதிகப்படுத்துது. சரி. விந்து சக்தி அதிகப்படுத்தி ஸ்ட்ரென்த் பலத்தை கொடுக்குது ஆண்களுக்கு. ஓகே. பெண்களுக்கு வந்து குடல் புண்ணு இருக்குது. ஒரு குடல் புண்ணு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி, இடுப்பு வலி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுது. அப்படியா? ஆனால் மாசி வந்து கொஞ்சமாக தானே நாங்கள் சாப்பிடுவோம். ஆமாம். இது இந்த உணவு வந்து இது வந்து மலேசியா, சிங்கப்பூர், சிலோன் இந்த 3 நாடுகளுடைய உணவு பழக்க வழக்கம். இது இந்த மாசி வந்து 3 நாடுகளுடைய உணவு பழக்க வழக்கம். இது நாளடைவில் இங்கே எப்படி ஹோட்டலில் சட்னி சாம்பாரை கொண்டு வந்து வைக்கிறாங்களோ அதே மாதிரி மலேசியா, சிங்கப்பூர், சிலோன் இந்த 3 நாடுகளில் முதல்ல ஒரு கிண்ணத்தில் கொண்டு வந்து மாசியை கொண்டு வந்து வைப்பான். இங்கே எப்படி சட்னி சாப்பாடு வைக்கிறாங்களோ அதே மாதிரி அங்கத்து உணவு பழக்கம் இங்கே நாளடைவில் ராமநாட்டிலாம் சாப்பிட்டாங்க. இப்போ இங்கேயும் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கு ஒரு தனித்தன்மை குணம். இது எப்படி சாப்பிடணும்னா இதை நல்லா இடித்து தூள் ஆக்கிடணும். அந்த தூள் ஆக்கிட்ட பிறகு அந்த தூளை இருக்குது. நம்ம தூளை வச்சுருக்கிறோம். ஏன்னா சில பேர் என்ன செய்கிறாங்க, மிக்சியில் போடும்போது பிளேடு தெரிச்சிடுது. அதனால் தூள் பண்ணியும் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கம்ப்ளைண்ட் வருது எங்களாண்ட. அதனால தூள் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தூளில் என்ன செய்யணும் நீங்கள் ஒன்றும் செய்யணும். மாசி செய்முறைன்னு போட்டு யூடியூப்பில் அடித்தா வந்துடும். புரியுதுங்களா? இன்னொன்று என்னென்னா இதில் வந்து தேங்காவை துருவி போடணும். 3 பொருள் சம்பலுக்காக தேங்காவை துருவி போடணும். காஞ்ச மிளகா ஒத்து பொடியாக்கி அதில் போட்டுடணும். வெங்காயத்தை பொடிசா நறுக்கி போடணும். வெங்காயம், தேங்காய், காஞ்ச மிளகாய் இது 3
இந்த 3 போட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி தூள் போட்டுட்டு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு அப்படியே தொலைஞ்சி சாப்பிட்றது தான் இது நான் சொல்கிற ஒரு மெத்தடு. வேறு சில மெத்தடுகள்லாம் இருக்குது, அது யூடியூப்பில் நீங்கள் அடித்தா கூட வந்துடும். நான் யூடியூப்புக்காக தான் இதை எடுக்கிறேன். நான் வந்து ஸ்ரீலங்கா தான். அப்படிங்களா? நான் அப்போவே 30 வருஷத்துக்கு முதல்ல கொழும்புல போய் 2 தடவை போய் இந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. நான் கொழும்புல ஸ்டே ஆகுனேன். அப்போ இது ஒன்று இன்னும் இந்த மாசியுடைய தன்மை இது பால் சொரா. இது வந்து பால் சொராங்கிறது ஷார்க். ஷார்க் இது டியூனா, இது ஆங்கிலத்தில் இது டியூனா. இது வந்து ஷார்க்கு. ஷார்க்குங்கிறது சொரா. இது சொராவுடைய இது என்னுடைய எஃபெக்ட் என்னென்னா பெண்களுக்கு வந்து இது அதாவது கர்ப்பமான பெண்களுக்கு இது வந்து பால் சுரக்கம் ஃபீடிங் கொடுக்கும். பால் சுரக்கிறதுக்கு சரியா சொன்னீங்க. அதை வந்து பால் சுரக்கிறதுக்கு இதனால இது பால் சுரம் இதுக்கு இந்த தன்மை இருக்குது. இது வந்து காரப்பொடின்னு சொல்லுவாங்க. இதுவும் கொடுப்பாங்க குழந்தை பெற்றவங்களுக்கு. இது கொடுப்பாங்க குழந்தை பெற்றவங்களுக்கு. மிளகு பூண்டு ஜீரகம் வச்சு இதில் குழம்புல கொடுப்பாங்க. இது பால் சுரமும் கொடுப்பாங்க. சொல்லுவாங்க சரக்கு குழம்பு. மிளகு சீரகம் போட்டு இதில் குழம்புல இது கொடுக்கணும். இதுவும் கொடுக்கலாம். இது காரப்பொடி இதுவும் கொடுக்கலாம். இது குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுக்குறது. இதுக்கு இந்த தன்மை இருக்குது. மாசிக்கு அந்த தன்மை இருக்குது. பால் சுறாக்கு இந்த தன்மை இருக்குது. நெத்திலி கருவாடுல நிறைய கால்சியம் நிறைய இருக்கு. ஆமாம். அது மாதிரி இது சென்னாங்குடி. இதை வச்சு கூட நாங்க சம்பல் எல்லாம் செய்வோம். இது கூட இதை வச்சு கூட நீங்க சம்பல்லாம் தேங்காய் போட்டு இது வந்து இட்லி பொடி செய்றீங்களே அதுல ஆட் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டா பொடி நல்ல வாசனையா அதுவும் பொடியோடு சேர்த்துக்கிட்டா. அதுக்கப்புறம் வந்து அது இட்லி பொடியில் வாழைக்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல் ஐட்டங்கள் எத்தனை பொரியல் ஐட்டங்கள் அதுலேயும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி சட்னி அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சட்னியும் போட்டுக்கலாம். கீரை தொக்கு செய்கிறீங்க, கீரை தொக்கு அதுலேயும் போட்டுக்கலாம். இது மாதிரி இந்த வெரைட்டிஸ்லாம் இதை இந்த சன்னாங்குடியை நீங்கள் பயன்படுத்தி. சன்னாங்குடி மட்டும் இல்லை, இப்போ அந்த கீரை வகை அப்புறம் கோஸ் கேரட் எல்லாம் நாங்கள் வந்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணுவோம்ல. அந்த பொரியலில் வந்து மாசி கொஞ்சம் போட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆமாம் ஆமாம். நாங்கள் பண்ணுவோம். இது பாருங்க, இது வஞ்சிரம். இதில் வஞ்சிரத்தில் 2 இருக்குது. கை வஞ்சிரம் ஒன்று இருக்குது, இது பெரிய வஞ்சிரம். இது மாதிரி சின்னதாக இருக்கிறது. என்ன பேர்? இது கை வஞ்சிரம் சின்னது. இது வந்து பெரிய மீன். இது வந்து பெரிய வஞ்சிரம். இது பெரிய வஞ்சிரம். வஞ்சிரம்னா வஞ்சிரத்தில் சியஃபிஷ்னு சொல்லுவோம், எல்பக்கோ சொல்லுவோம். எல்பக்கோ, கிங்ஃபிஷ் எல்லாம் சொல்லுவோம். இது கிங்ஃபிஷ்னு சொல்லுவாங்க இது ஆங்கிலத்தில். அப்புறம் வந்துமா இது ரிப்பன் ஃபிஷ், வாழை. இது ரிப்பன் ஃபிஷ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ரிப்பன் ஃபிஷ் சொல்கிறாங்க. இந்த வாழைக்கு வந்து என்ன தன்மை இருந்தால் இதுலேயும் கால்சியம் அதிகம் இருக்குது. கால்சியம் அதிகம் இருக்குது. கால்சியம் அதிகமாக. இது வந்து பம்பளி. இது வந்து இந்து மகாசமுத்திரத்துல, இது வந்து அரபிக்கடல்ல தான் இந்த மீன் கிடைக்கும். இது வந்து பம்பளி, பாம்பே டெக்கு. இதை வந்து பம்புலின்னு சொல்லுவாங்க. இது இதோட மீன் பேர் வந்து வச்சிரவாசின்னு சொல்லுவாங்க. வச்சிரவாசி இந்த மீன். இந்த மீன் பாம்பே அரபிக்கடல்ல தான் இது இந்த மீன் கிடைக்கும். இங்கெல்லாம் இந்து மகாசமுத்திரத்துல இது கிடைக்காது. இந்த கருவாடு கடல் இங்க எப்படி உருவாச்சுன்னா சொல்லுங்க, அதை சொல்லுங்க. அதாவது இங்கே பக்கத்தில் இந்த கூவம் ஆறு இருக்குது. இந்த ஆறு வந்து எல்லா இடத்துக்கும் இங்கே பழவேற்காடு, கொச்சி இது வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. அப்போ அந்த காலத்தில் வந்து இதில் வந்து பிடிச்ச கரவாட்டெல்லாம் இந்த படகு மூலியமாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. படகு போச்சு இங்கே பக்கத்தில். மூலக்கொத்தாலம். இது மூலக்கொத்தாலம் பேசின் பிரிட்ஜ், வால்டாக்ஸ் ரோட். வால்டாக்ஸ் ரோட்ல முன்ன வந்து படகு போற அளவுக்கு தண்ணி இருந்தது. அதாவது அந்த பேசின் பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ் இது பாருங்க, அந்த பிரிட்ஜுக்கு கீழே பாருங்க, இப்போ கூட தண்ணி இருக்கும். இப்போ வந்து டஸ்ட் நிறைய சேர்ந்துருச்சு. இப்போ படகு எல்லாம் போறது கிடையாது. இப்போ எங்க கூவாறு எப்படி ஆயிடுச்சு அது மாதிரி. அதெல்லாம் படகுத்துறை இருந்தது. இங்க இருந்து மரங்கள்லாம் ஏற்றிக்கிட்டு போனாங்க, கருவாடுகள்லாம் ஏற்றிட்டு வந்தாங்க. இங்க வந்து அப்போ வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தது இந்த ஒரு இந்த ஸ்தலமாக இருந்துச்சு. இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு எல்லா இடங்களுக்கும் கருவாடு போகுது. இங்கேருந்து தான் போகுது தமிழ்நாட்டில். அப்போ சென்னையில இருந்தா போச்சு. சென்னை இங்கே மூலக்கத்தாலத்துல தான் எல்லா இடத்துலையும். குஜராத்லேருந்து வருது, கொச்சியிலேருந்து வருது, கேரளாலேருந்து வருது, ஆந்திராலேருந்து வருது, இங்கே வருது கருவாடு. இங்கேருந்து எல்லா இடங்களும் வியாபாரிங்க வாங்கிட்டு போகிறாங்க.
குஜராத்லேருந்துலாம் வருது, போர்பந்தர்லேருந்து வருது, வைசாக்லேருந்து வருது. ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. இவ்வளவு விஷயம் நாங்கள் வந்து மாசி கருவாடு வாங்க தான் வந்தோம். அப்படிங்களா? இதில் இந்த தூள் வந்து இங்கே இருக்கிற 20-30 கடைகளில் யாருக்கையும் தூள் இல்லை. நம்ம தான் தூள் அரைச்சி வச்சு விற்கிறோம். அப்படியா? என்ன பொருளையா? இந்த போட்டை மாசி தூளா? அப்ப நான் எதுக்கு இங்க வந்தேன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், சரியா, அவருக்கு வந்து அவர் இங்க உள்ளவர், நான் வந்து ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்கேன் இங்க. ஸோ அந்த நண்பருக்கு வந்து மாசி கருவாடு, சீனி சம்பல், அப்புறம் மாசி சம்பல் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசை. அவர் எனக்கு எப்பயோ சொன்னாரு. ஸோ நான் பார்த்தேன், சரி நான் இங்க வந்திருக்கேன் தானே, அவருக்கு பண்ணி கொடுக்கலாம் சொல்லித்தான் இங்க மாசி கிடைக்குமான்னு நான் கேட்டேன். ராஜேஷை கேட்டேன். இவர் தான் என்னை ஆட்டோவில் இந்த பக்கமே கூட்டிட்டு போவார் எல்லா இடத்துக்கும். ஸோ ராஜேஷை கேட்டேன் எங்கே வாங்கலாம். ஸோ அவர் தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சாரு, உங்களையும் கண்டுபிடிச்சாரு. ரொம்ப நன்றி. இவ்வளவு விஷயம் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பேர் என்ன? என் பேர் நூர் முகமது. நூர் முகமது. ஆமாம், என்னுடைய வயசு 70 வயசு ஆகும். அப்படியா? ஆமாம். சரி சரி. எங்களுக்கு மூணு தலைமுறை ஆண் குழந்தை கிடையாது, எல்லாமே ஆறும் பெண்ணுங்க. எல்லாத்தையும் டிகிரியாக முடிச்சாலுங்க, எல்லாம் இதையே முடிச்சா. இந்த தொழிலை சம்பாதிச்சோம், அவங்களையும் படிக்க வச்சேன். என்னுடைய மத சம்பந்தமான படிப்பும் இது சம்பந்தமான படிப்புகளையும் படித்து வச்சு எல்லாரும் நல்லபடியாக சிறப்பாக வாழ்கிறாங்க. சென்னையில் அதே போல இன்னும் தொடர்ந்து சிறப்பாக வாழுங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதாவது இறைவன் வந்து அதான் சொல்றேன், இறைவன் வந்துமா கடல் உயிரினங்களுக்கு வந்து மனுஷனுக்கு எந்த தீங்குமே கிடையாதுமா. அது நிறைய பேர் கறி இருக்குது, கொலப்ஸ் இருக்குது, கோழியில கூட கொழுப்பு அதிகம் இருக்குது. ஆனால் மீன் எப்படி சாப்பிட்டாலும் எம்ஜிஆர் கூட இங்கே பெரிய தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். அவர் டெய்லி மீன் தான் சாப்பிடுவாங்க, ரொம்ப மீன் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு மீன் மார்க்கெட்டே அவர் பேர் இருந்தா, ஜானகி பேர், அவர் மனைவி பேர்ல தான் அந்த மீன் மார்க்கெட்டே எழுதி. அப்படியா? சரி ஐயா, ரொம்ப சந்தோஷம். நாங்க பாப்போம், இந்த மாசி தூள் பண்ணது இருக்குன்னு சொன்னீங்க, அதை கொஞ்சம் காட்டுங்க. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது வந்து பலர் போகாத ஒரு இடம். நிறைய பேர் வந்து இந்த மாசி அப்படி இல்லைன்னா கருவாடு வந்து சாப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது நான்வெஜ் சாப்பிடுகிறவர்கள் கூட இந்த மாசி கருவாடு சாப்பிடுகிற வழக்கம் வந்து நிறைய பேருக்கு இல்லை. அந்த பெரியவர் சொன்னது போல ஸ்ரீலங்கா, அதாவது சிலான், அவர் சொன்னது சிலான்னு தான் சொன்னார். அதாவது பழைய இலங்கை, அதுக்கு பேர் தான் சிலான். அந்த சிலான், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல வந்து இந்த மாசு கருவாடு சாப்பிடுகிற வழக்கம் இருக்கு. அது என்ன மாதிரி அவங்க செய்வாங்க, சம்பல் எப்படி செய்யறதுன்றது கூட அவர் ரொம்ப அருமையாக எங்களுக்கு விளக்கம் கொடுத்தார். இது வந்து அதுல உள்ள ஒரு மருத்துவ குணம், அதுல உள்ள அந்த சத்து என்னன்றதெல்லாம் கூட விளக்கமாக சொன்னார். இது வந்து நான் எப்பவுமே கேள்விப்பட்டது கிடையாது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு எங்க இருந்து வருமோ தெரியாது. ஆனா நான் தற்செயலாக அங்க போனப்போ இது வந்து எனக்கு கிடைச்சது. என்னுடைய நண்பருக்கு மட்டுமல்ல, இன்னும் சில நண்பர்களுக்கும் சேர்த்து நான் வந்து நிறைய சீனி சம்பல் பண்ணேன். ஏன்னா அவர்கிட்ட நான் 1 கிலோ வாங்கினேன் மாசி கருவாடு. ஸோ 1 கிலோ அந்த தூள் பண்ணது. ஸோ அந்த 1 கிலோவை நான் உபயோகப்படுத்தணும். அதனால நான் நிறைய வெங்காயம் வாங்கி, எனக்கு வந்து ராஜேஷ் அவர்களுடைய மனைவி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. வெங்காயம் எல்லாம் வெட்டி எல்லாம் கொடுத்து ரொம்ப அருமையாக எனக்கு எவ்வளவோ உதவிகள் அவங்க 2 பேருமே செய்தாங்க. ஸோ அவர்கள் 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரியப்படுத்தினேன். அது மட்டுமல்ல, இந்த பெரியவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நிச்சயமாக நம்புறேன். மீண்டும் இது போல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோட சாந்தாஸ் டேபிள் போவோமா ஊர்கொள்ளும் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த அருமையான எபிசோட தயவு செய்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரோடையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.